கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த வாரத்தில் கூட எல்லாருமே இந்த இடத்துல மீண்டும் தேவனுடைய செய்திக்குள்ளாக நம்ம சந்தித்து கொண்டு நிற்கிறோம். நம்ம ஏற்கனவே முதல் பாகத்தை நம்ம பார்த்துட்டோம். அதாவது தேவனுடைய ஒரு தெய்வீக குடும்பத்துக்குள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் பதில் சொல்லுங்க, பரவாயில்ல. யார் யார் குறித்து நம்ம பார்த்துருக்குறோம்? நம்ம வீட்டில் இருக்கிறவ, மூத்த நிலைமையில் இருக்கிறவர்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி, அவர்களை குறித்து படிச்சிருக்கிறோம். அடுத்து ஹஸ்பண்ட், கணவனை குறித்து பார்த்துட்டோம். ஒரு கணவன் ஒரு குடும்பத்துக்குள் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லி. ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததியை எதிர்பார்த்து நிற்கிறார். அதனால தான் கணவன் மனைவி ஆதாம் ஏவாளை அவர் உருவாக்கினார். இது நம்ம ஏற்கனவே மல்கியா புஸ்தகத்தில் நம்ம படிச்சுன்னு வந்தோம். இப்போ அந்த குடும்பத்துக்குள்ளவே நம்ம ஒரு தெய்வீக தன்மையை காமிக்க முடியலன்னா எப்படி நம்ம வெளியோ மற்றவரிடத்தில் காமிக்க முடியும்? அந்த கேள்விக்குள்ளே தான் நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். இப்போ ஏற்கனவே இந்த 3 கதாபாத்திரங்கள் பார்த்துருந்தனால இன்றைய தினத்தில் நம்ம யாரை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சகோதரிகளை குறித்து பார்க்க இருக்கிறோம். அதாவது வீட்டில் மனைவிகள் எப்படி இருக்கணும், இதை குறித்து தான் நம்ம முதல் பார்க்கணும். இப்போ ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணலட்சணம் எது? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அன்பெல்லாம் இருக்கு, அன்பு, தாழ்மை, பொறுமை, இதெல்லாம் சரி, இதெல்லாமே எல்லாருக்கும் இருக்கே. பொறுப்பு, கீழ்ப்படிதல், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி பார்க்கலாம். எது தெரியுங்களா ரொம்ப ரொம்ப மிக முக்கியம்? தேவன் என்ன எதிர்பார்த்துன்னு இருக்கிறார்? வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சௌந்தர்யம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்போ ஒரு குணலட்சணம் நம்ம சொல்லல. அதாவது நம்ம நிறைய பதில் வந்தது. ஆனா எந்த குணலட்சணத்தை தேவன் எதிர்பார்க்கிறார்? தேவனுக்கு பயப்படுற பயம். இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மீதி எல்லாமே வந்துடும். நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த லிஸ்ட், தாழ்மை, அப்புறமா அன்பு, அது எல்லாமே வந்துடும். ஆனா அது வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த இடத்துல கர்த்தர் என்பது யாஹ்வேயை குறிக்கும். அப்போ இவருக்கு பயப்படுற பயம் இருந்ததுன்னா இது எல்லாமே வந்துடும். எதெல்லாம் வரும்? மீதி இருக்கிற எல்லா குணலட்சணங்கள். இதுதான் ஒரு ஸ்திரீக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான ஒரு குணம். அப்போ இந்த குணத்தை நிறைய பேர் என்ன நினைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது பலவீனமான் இல்லைங்கோ. ஒரு ஸ்திரீக்கு இருக்கிற பலம், கணம், இதெல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா யாஹ்வேக்கு பயப்படுறது தான். அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துட்டாலே அந்த குணலட்சணங்கள் ஒவ்வொன்றா வரும். அந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் போது எது வீணுன்னு சொன்னாரு? சௌந்தர்யம், அழகு. ஆனால் சகோதரிகள் எதில் தான் அதிகமான ஒரு நேரத்தை செலுத்துறது வழக்கம் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுதாங்க? சௌந்தர்யம், அழகு. சரி, அதை நம்ம பார்க்கணும்னா, இப்போ திருமணம் பெண் கேட்கறதுக்கு, பெண் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் சில பேர் போயிருக்கலாம். அதில் சில பேர் வீட்டில் யாராவது பெண் எடுத்துட்டு போயிருக்கலாம் திருமணத்துக்கு. அப்படி பெண் பார்க்க போகும்போது சகோதரர்கள், பெண் எடுக்க வரும்போது சகோதரிகள் எதை இந்த திருமணத்துக்கு முதல் பார்க்குறாங்க? வருகிறவர்கள் முதல் என்ன பார்க்குறாங்க? ஆமாங்க, முதல் அழகு பார்க்குறாங்க. அதனாலவே இவங்க போய் ரெடி ஆகிட்டு அழகாக வராங்க. அது அடுத்து என்ன பார்க்குறாங்க? ஒழுக்கமா, வசதி பார்க்குறாங்க. இன்னொன்று கூட பார்க்குறாங்களே, அதெல்லாம் அழகுல வந்துடுது. அவங்க படிப்பு பாருங்க. 3 முக்கியமான பாயிண்ட் தான் எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒன்று அழகு, இன்னொன்று எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, அடுத்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்களான்னு பார்க்குறாங்களா இல்லையா? என்ன வேலை தெரியும்? ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் லிஸ்ட்லேயே இருக்காது. கடைசியில் இருக்கோ, இருந்துச்சுன்னா கடைசியில் இருக்கோ. அப்படி இல்லைன்னா அது லிஸ்ட்லேயே வராது. நீங்கள் எந்த சபைக்கு போறீங்க அவ்வளோதான் கேட்டுக்குவாங்க. இந்த ஸ்திரீக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கா அப்படின்ற ஒரு தேடுதலும் ஒரு கேள்வியும் யாருக்குமே வருதில்லை. எல்லாருமே என்ன பார்க்குறாங்க? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை தான் தேடி போறாங்களே தவிர உண்மையாகவே அப்போ தேடுகிறவர்களும் இனிமேல் எப்படிதான் தேடணும்? கல்யாணம் ஆகாத சகோதரர்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிற ஸ்திரீ வீட்டில் சின்னதுலேருந்து வளர்க்கும் போது எதை சொல்லி வளர்க்கணும்? தேவனுக்கு பயப்படுற பயம். இதுதான் அங்கே கடைசி வரைக்கும் நிற்கும். மீதி எல்லாமே வீண். யாவேக்கு பயப்படுற பயம் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்.
அதில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பயம்னா என்ன? ரொம்ப நடுங்கி பயந்து ஐயோ அப்படியா அப்படின்னா, அந்த பயம் என்ற வார்த்தைக்கான இன்னொரு புரிதல் என்னன்னா, விசுவாசம் என்று அர்த்தம். ஒரு ஸ்திரீக்கு முதல் யாரை விசுவாசிக்கணும், யார் மேல் விசுவாசம் இருக்கணும், யாருக்கு விசுவாசமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கு விசுவாசமா இருக்கணும். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த விசுவாசம் அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம்? ஓ, தேவனுக்கு நம்ம நம்புற நம்பிக்கைன்னு இல்லைங்க. விசுவாசம் என்பது அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கிறதுக்கு பேரும் விசுவாசம். அதாவது நான் உண்மையா இருக்கிறேன். அதனால தான் ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாயல்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மைத்தன்மை. யாருக்கு உண்மை? தேவனுக்கு உண்மை. அப்போ எல்லா நேரத்திலையும் என்னை யார் பார்த்து நிற்கிறார் அப்படின்னு அவங்க மனசு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என்னை படைத்தவர் பார்த்து கொண்டு நிற்கிறாரு. என்னை திருமணம் செய்தவரும் அல்லது என்னை பெற்றெடுத்தவர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் நண்பர்களும் இந்த உறவினவர்களும் அவங்க பார்க்குறாங்கன்றது பயம் இல்லையா? என்னை உருவாக்குனவர் பார்த்து கொண்டு நிற்கிறார் என்ற அந்த பயம் வந்ததுனா தான் யாஹ்வேக்கு பயப்படுற பயம். இல்லைன்னா அது சும்மா வரலாம் போலாம். உண்மையான விசுவாசம், அவருக்கு கீழ்ப்படுற அந்த பயம் இல்லாமலே போயிடும். அப்ப அந்த ஸ்திரீ எந்த ஸ்திரீ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பயப்படுற ஸ்திரீயே கிடையாது. ஆனா இந்த ஸ்திரீகளை குறித்து ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு டைம் ஆயிடும். ஒரு 3 பாயிண்ட் பார்க்கறதுக்குள்ளாகவே நேரம் வந்துடும். அவ்வளோ விஷயங்கள் நம்ம சுருக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு போகலாம். ஏன்னா அது ரொம்ப பெரிய பாடம் முடிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறோம். ட்ரை பண்ணலாம். ஒரு 7 பாயிண்ட், ஆனால் 3 பாயிண்ட் மட்டும் தான் இன்றைய தினத்தில் பார்க்கலாம். அப்போது ஸ்திரீகளை குறித்து ஒரு தெய்வீக குடும்பத்தில் ஒரு சகோதரி எப்படி இருக்கணும், அவங்களுக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட்டை பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு கடந்து போகலாம். முதல் ஒரு ஸ்திரீ, 2 ஸ்திரீயை பற்றி பேசுவாங்க பைபிளில். 2 ஸ்திரீ இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ திருமணம் பண்ணுறதுக்கு போகிறாங்களா, அவங்களுக்குள்ளவே 2 ஸ்திரீ பிரிக்கப்படும். உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன அவங்களை எப்படி பிரிச்சாரு? புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இதே விஷயத்த நம்மளுடைய வீட்டில் கூட ஒப்பிட்டு வரும். அது நீதிமொழிகள்ல சொல்லப்படும். வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நல்லா கவனிங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். சரி, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையினால அந்த வீட்டை என்ன பண்றாங்க? இடித்து போடுறாங்க. அப்போ 2 கூட்டம் வந்துதா இங்க? என்ன ஸ்திரீ? ஒரு ஸ்திரீ புத்தி உள்ள ஸ்திரீ, இன்னொரு ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ. அப்ப நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வீட்டில் ஒரு வீட்டை கட்டுகிற ஸ்திரீக்கு புத்தி இருக்கும், வீட்டை இடித்து போடுகிற ஸ்திரீக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா புத்தி இல்லை. அப்போ ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம். இந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்? யாருமே குற்றப்படுத்துறது இல்லைங்க. நம்மளை நாமளே பரிசோதிக்கிறதுக்கான ஒரு தருணம், ஒரு நேரம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு சகோதரிகள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. எங்க இருக்கிறோன்னு பார்த்துக்கலாம். புத்தி உள்ள லிஸ்ட்ல எங்கெங்க இருக்கிறோம், புத்தி இல்லாத லிஸ்ட்ல யாராவது நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பரிசோதித்து நம்மளை நாமளே தயார் பண்ணி கொள்ளுக்கிறதுக்காக தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. அப்படிதான் நம்ம பார்த்து கொண்டு போனோம். அப்போ முதல்ல என்ன பண்றாருன்னா, பேதுரு ஒரு வரிசை கொடுக்கிறார். அந்த புத்தி உள்ள ஸ்திரீ கிட்ட இருக்கிற குணலட்சணம், புத்தி இல்லாத ஸ்திரீ கிட்ட இருக்கிற குணலட்சணம். வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கிறார். எந்த அலங்காரமா இருக்க கூடாது? எல்லாமே அவங்க தயாராகி, அதாவது வெளி தோற்றமான அலங்காரம். கரெக்டா? இது புத்தி உள்ள ஸ்திரீ கிட்ட இருக்குமா, புத்தி இல்லாத ஸ்திரீ கிட்ட இருக்குமா? எவ்வளவு பேர் கல்யாணத்துக்கு போனீங்க? எவ்வளவு நேரம் ரெடி ஆனீங்க? புரியுதுங்களா? அப்போ எது மேல அதிகமான நோக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளி தோற்றமான அலங்காரம். அது ரெடி ஆகிறதுக்கு சொல்ல போனா மணிக்கணக்காகுது. அம்மாவா இல்லையா? அதுவும் அந்த மணிக்கணக்கான நேரம் எல்லாருமே இல்லை, ஆனா சிலர் இருக்கலாம். இப்போ அதனால தான் பேதுரு பிரிச்சு சொல்றாரு. அதுவும் எப்படி செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நிறைய திருமணமான வீட்டில் அவங்களுடைய செலெக்ஷன் எப்படின்னா, எந்த துணி போடலாம், அந்த துணிக்கு எந்த கலர் வலியில் போடலாம், அந்த வலிலுக்கு எந்த கலரு ஜும்கியா,
அது போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே மேட்ச் பண்ணி எடுத்து வச்சிடுறாங்க. நாளைக்கு போன திருமணத்துக்குன்னா இன்னைக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார். இதே நம்ம வீட்டில் சொந்தக்கார திருமணம்னு எடுத்து பாருங்க. சொந்தக்காரோடைய ஒரு பண்டிகை, ஒரு விசேஷம் கூப்பிட்றாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி ஆகிடும். ஆனால் சபைக்கு வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பைபிள் எங்கே இருக்குன்னு தெரியாது. காலையில் எந்திரிச்சு தேடணும், எங்கே இருக்குது பைபிள், எங்கே வச்சேன், நான் போன வாரம் வச்சேனே, இங்கே தான் வச்ச போன ஞாயிற்றுக்கிழமை காணா போயிட்டு இருக்குன்ட்டு. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எது மேலே அதிகமான நோக்கம் நாட்டம் இருக்கு? உலகத்து மேலே தான் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு மேட்சிங். அப்புறமா அது ஒரு பெயிண்ட்டு எங்கே போடுவாங்க நெகத்துக்கு, அது ஒரு மணிக்கணக்கில் போகும். கலர் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெகத்துக்கு ஒரு கலரு, இப்போ ஒரு நெகத்துக்கு 10 கலர் இருக்குது. அதாவது 10 இந்த வரி குதிரை வருது பாருங்க, ஜீப்ரா, வரி 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 வரியா, அந்த மாதிரி வரி வரி வரியா இருக்கும். அப்போ என்ன, எதுக்கு நேரத்தை அதிகமாக செலவு செஞ்சுன்னு இருக்கிறோம்? வீண் அழகு, உலக அழகுக்கு தான் நேரத்தை செலவு செஞ்சுன்னு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்லருக்கு போயிட்டு அரை நாள் அதிலே உட்காராங்களா? ஆமா இல்லைங்களா? அந்த நம்ம இந்த போன தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த ஹாலை பெயிண்டிங் பண்ணும்போது கூட ஒரு 2 கோட்டு தான் போட்டோம். இப்போ ஃபவுண்டேஷனா ஏன்னா 10 கோட்டு, ஒன்று மேலே அது இவ்வளோ மோட்டாவாயிடும். அந்த மாதிரி ஏன் இந்த வீண் அலங்காரம்? அந்த கண்ணாடிக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா சொல்லும். ஆமாங்க, இந்த ரீபப்ளிக் டே எல்லாம் வருது இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் டேலாம், இந்த பரேட் பண்ணுவாங்க பாருங்க. பரேட் பண்ணுறோம், அதான் மார்ச் பாஸ்ட் பண்ணுறவங்கள ரைட் லெஃப்ட் அபவுட்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று ரைட் லெஃப்ட் ரவுண்ட் அபவுட்டுன்னு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது எப்படி இருக்குதுன்ட்டு. கடைசி நேரம் வரைக்கும், அதாவது போகிற டோர் லாக் பண்ணுற வரைக்கும் அழகு மேலே தான் அதிகமான நாட்டமும் நோக்கமும் இருந்ததுன்னா, பேதுரு என்ன சொல்றாரு கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அழகு வீண். சரி, வீட்டில் ரெடி ஆயாச்சு, அடுத்து விசேஷத்துக்கு போயிட்டாங்க, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. அந்த பர்ஸ்லயே எடுத்துன்னு போறாங்க இல்லைங்களா, அந்த பர்ஸ்லயே ஒரு கண்ணாடி வேற இருக்கும். இப்போ அதை பார்த்து நெக்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட் ரெடி ஆகுறது. அதுக்குள்ள வேற வச்சுன்னு வந்துட்டுக்குவாங்க, சீப்பு அது இதுன்ட்டு எடுத்து அப்பப்போ ரெடி ஆகுறது. புரியலங்க எனக்கு என்னான்ட்டு, எனக்கு புரியல, நிஜமா புரியல. நீங்க யார் உங்களை அழகுன்னு பார்த்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க? உள்ளான அழக பிதாவாகிய தேவன் பார்த்து அவர் இல்லை கொடுக்கணும். யார் கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட்? இவ்வளோ ரெடி ஆகிட்டீங்க, எங்கே ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு யார் கூப்பிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து ஆமாம் நீங்கள் தான் அழகுன்னு கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும்? யாருமே இல்லை. அப்போ யாருக்காக? யோசிச்சு பாருங்க, யாருக்காக? அதனால தான் இது வீண் அப்படின்னு சொன்னார். துணி வாங்குறதுக்கு போனால் மணிக்கணக்கு, ஆமாவா இல்லைங்களா? அதாவது ஒரு துணி, ஆனால் எவ்வளோ துணி பார்க்குவோம்? 100 துணி. அது எப்படி போட்டாலும் எவ்வளோ நாள் வருது? அது எவ்வளோ நாள் வருதுங்க? 1 வருஷம், 2 வருஷம். அப்போ என்னதான் ஆகுது? அது பழுதாகுது, கிழிஞ்சு போகுது, ஒன்றுமே பண்ண முடியாது. நேரத்தை அதுக்கெல்லாம் செலவு செய்யணுமா பாருங்க, நல்லா கவனிங்க. அவ்வளோ நேரத்தை அதுக்கு கொடுக்குறோம். உண்மையா மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு என்றும் நமக்கு ஜீவனை கொடுத்த கிறிஸ்துக்காக எவ்வளோ நேரத்தை கொடுத்துன்னு இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறோம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேத வசனங்களை தியானிக்கிறோம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் அவருக்கு பிடித்த மாதிரி வாழ்றோம்? எங்க? சரி, ரெடியாகி போயாச்சு, திருமணத்துக்கு போயிட்டோம். அந்த ரெடி ஆகுறாங்க தெரியுங்களா, மேக்கப் எல்லாம் போட்டு, அது எதுக்கு தெரியுங்களா? வேறொருத்தவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு இல்லை. எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? இல்லை, இதுக்கு தான். அங்க டிசைனா விதவிதமா. அப்ப எதுக்கு? புரியுதுங்களா? அப்ப ரெடி ஆகுறது யாருக்கு? எனக்கு. கிறிஸ்துவை பின்னாடி பின்பற்றி போன்னு சொல்லி மூல உபதேசம் என்ன தெரியும் சொல்லுங்க? என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் வெறுக்கிறவர்களுக்கு இது என்னத்துக்கு? அப்ப என்ன பண்ணல? வெறுக்கல. புரியுதா? இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது யார் சொல்றது? பேதுரு. அப்ப வெளி தோற்றமான அலங்காரம் இது அலங்காரமா? இல்ல. இதை யார் செய்வாங்க? புத்தி இல்லாத ஸ்திரீ. அதனால தான் 2 குரூப்பா பிரிச்சார். முதல் ஒன்று சொல்லும் போது ஒரு ஸ்திரீ வீட்டை கட்டுவாங்க, அந்த ஸ்திரீ புத்தி இருக்கிற ஸ்திரீ. இன்னொரு ஸ்திரீ வீட்டை தன் கையாலே ஒடிச்சு போடுவாங்க. அந்த ஸ்திரீ யாரு? புத்தி இல்லாத ஸ்திரீ.
ஆனா இவங்களுடைய குணலட்சணங்களை வேற இடத்துல தேவன் பேசி வச்சிருக்கிறார். பேதுரு கிட்ட போனா வெளி தோற்றமான அலங்காரம் இல்லைன்ட்டார். அந்த அலங்காரத்தை யார் செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற புத்தி இல்லாத ஸ்திரீ. அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ எந்த அலங்காரத்தை செய்யணும்? வெளி தோற்றமான அலங்காரமா உள்ளான அலங்காரமா? உள்ளான அலங்காரம். வசனத்தை வாசிக்கல அடுத்து, அதுலயே 4ஆம் வசனம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற இப்போ எந்த அலங்கரிப்பு பத்தி போயிட்டாரு? அழியாத அலங்கரிப்பு. இதுக்கு முன்னாடி சொன்ன அலங்கரிப்பு அழிஞ்சிட ஒன்ன வேணாங்க. அவ்வளோ மணிக்கணக்கில் ரெடி ஆயிட்டு வந்து சோப் போட்டு முகத்தை கழுவுங்கன்னா எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் எங்கே தான் போகுது? சாக்ரீமெல்லாம் அங்கே தான் போகுது. அப்போ அதுக்கு அவ்வளோ நேரம் கொடுத்தாச்சு. ஆனால் அழியாத ஒரு அலங்கரிப்பு இருக்கா? அது உள்ள இருக்கா? அதுக்கு பேர் உள்ளான அழகாமா? அழகா. ஆனால் அதுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்து ரெடி ஆகிறோம்? உள்ள ஒரு அழகு இருக்கு, அதுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்து ரெடி ஆகிறோம்? யாருமே தப்பா எடுத்துக்காதீங்க. நான் முதல் பாடத்தில் சொன்னது தான் இங்கே கூட சொல்கிறேன். தனிப்பட்ட நபர் யாருமே மனசில் வைத்துக்கொண்டு இந்த சத்தியங்களை நாம் படிக்கிறது இல்லை. இது மட்டும் இல்லை, எங்கே வந்தாலும் தேவன் கொடுக்குறார், நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம ரெடி பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ இந்த உள்ளான அழகை தானே அவர் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரு. இந்த உள்ளான அழகு தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் பாருங்க. அதே என்ன வாயின்னு இருக்கு? கொஸ்டின் மார்க், அதே கேள்விக்குறி. அப்போ இந்த அழியாமை உள்ள ஒரு அழகு இருக்கு, அதை கவனிக்கிறதே இல்லை. அந்த உள்ளான அழகு எப்படி தெரியுங்களா இருக்கு? பல்லு வெளுக்காம முடி இப்படி அப்படி இருக்கு உள்ளான அழகு. வெளி தோற்றமான அழகு மட்டும் ரெடியா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அப்போ அவர் அதை தான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரா? அந்த அழகுக்கு பேர் என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்து அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். சாந்தமும் அமைதலும். அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. ஒரு குணம் இருக்கு, அந்த குணம் மறைந்திருக்கிறது, அதுதான் உங்களுக்கு அலங்காரம் என்றாரு. சாந்தம் அமைதலான ஆவி. இதுனா சாந்தம் அமைதலான ஆவி அப்படின்னா பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். சாந்தம்னா என்ன, அமைதலான ஆவினா என்ன? ஆங்கிலத்தில் ஜென்டில் அப்படின்னு சொல்லும். அப்ப ஜென்டில்னா என்ன? சாந்தம்னா என்னங்க? அமைதி. அது நெக்ஸ்ட் ரெண்டாவது. சாந்தம்னா எப்படி தெரியுங்களா இருக்குவாங்க? அது வேற. பேசாம கூட குத்துறது உண்டு. அது நாமளே சகோதரர்களே பேசாம குத்திடுற விடுங்க. ஆமாவா இல்லையாப்பா? கடந்த பாகத்தில் பார்த்தோம். அப்போ சாந்தம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக முடிவெடுக்காமல், உடனடியாக வாயின் வார்த்தையை பேசாமல் அமைதியா நிற்குவாங்களாம். சாந்தமா இருக்குவாங்க. என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை, என்ன மாதிரி கோபம், வீட்டோடைய பிரச்சனை, அந்த ஸ்திரீ வீட்டை கட்டுவாங்க. ஆனா சாந்தம் இல்லைன்னா வீட்டை ஒடிச்சிடுவாங்க. அப்போ தேவன் என்ன எதிர்பார்த்துன்னு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சாந்தம் இருக்கணும். இந்த சாந்தம் தவறான, நிறைய பேர் எப்படி தெரியுங்களா தப்பா நினைச்சுக்குவாங்க. எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, நான் உங்ககிட்ட பேசாம இருக்கிறேன், அது சாந்தம்னு நினைக்குவாங்க. அது அல்ல சாந்தம், அது வெறுப்பு. அப்போ சாந்தம்னா என்னன்னா, நீங்க என்ன பண்ணாலும் நான் இப்படிதான் இருக்குவேன், நான் குணசாலி, நான் இப்படிதான் இருக்குவேன், இதுதான் என்னுடைய குணம். உப்பு சாக்கடையில போட்டா கூட உப்பு தான். ஆமாவா? அதனால உப்பு தன்மையை மாறுமா? அந்த உப்பு எங்க போட்டாலும் உப்பு. அப்ப நீங்கள் உலகத்துக்கு உப்புனா எங்க போனாலும் எப்படிதான் இருக்கணும்? அந்த உப்போடைய தன்மை அவர்களுக்குள்ள இருந்தே இருக்கும். அவங்க இந்த ப்ரெஷர் குக்கர் நம்ம படிச்சிருக்கிறோம். எல்லா நேரத்திலும் கொஞ்சம் சூடானா என்ன ஆயிடும்? சத்தம் அதுல இருந்து எல்லா புகையும் வரும். அந்த மாதிரி நிறைய நேரத்தில், ஏன்னா சகோதரிகளை காட்டிலும் சகோதரிகளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி. வீட்டிலே இருக்கிறாங்க நிறைய பேர். சில பேர் வேலைக்கு போகிறாங்க, சில பேர் வீட்டிலே இருக்கிறாங்க. வேலைக்கு போனால் கூட அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர். அப்போது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அப்படியே அழுத்துதல் வருது இல்லைங்களா? அந்த அழுத்துதல் வந்தாலும் அவங்க அமைதியாக இருக்குவாங்களாம், சாந்தமாக இருக்குவாங்களாம். இந்த உள்ளான அழகை எவ்வளோ வலுத்திருக்கிறோம்? ஏன் வலுக்கல தெரியுங்களா? உள்ளான அழகை ரெடியே பண்ணல, அதனால தான் வளரல. தொட்ட உடனே சுயின்னு சவுண்ட் வருது அந்த குக்கர். தொட்ட உடனே சவுண்ட். ஏன்? ஏன்னா உள்ளான அழகு என்ன பண்ணல, இன்னும் வளர்க்கவே இல்லை. வளர்த்தா எவ்வளோ எது தொட்டாலோ அமைதியாக இருக்குவாங்க. அவங்க என்ன தெரியுங்களா நினைக்குவாங்க? என்ன நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் என்னை உருவாக்குனவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், பிரச்சனையே இல்லை. அவர் கையில் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் விட்டுட்டோன்னு சொல்லி அவங்களுடைய டெம்பர் இருக்குது பாருங்க, கோபம், இதை புகுஞ்சு தள்ள மாட்டாங்களாம்.
அமைதியாக இருக்குவாங்க. இந்த உள்ளான அழகை வளர்த்துக்கணுமா, இதுதான் அழியாமையான அழகு. சாந்தமாக இருக்குவாங்க. சாந்தமும் அடுத்துனா அமைதலுமான ஆவி. இந்த சாந்தத்துக்கு எதிர்முனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதுக்கெல்லாம் சண்டை வரும். வருதா? இந்த மாதிரி தான் டெய்லி ஒரு பெரிய புயல் தான். காலையில் எந்திரிச்ச உடனே சாயங்காலம் வரைக்கும் புயல், நைட்டில் தூங்கும் போது கூட புயல் வருது. ஏன் அப்படின்னா சாந்தம். ஒருத்தவங்க சூடானா ஒருத்தவங்க சாந்தமாக இருக்கணும். ரெண்டு பேருமே சூடாயிட்டா சண்டை முத்தி பெருசாகி வீடே ஒடிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம படித்தோம். அப்போ தேவன் ஒரு நல்ல அந்த புத்தி உள்ள ஸ்திரீ கிட்ட எந்த அலங்கரிப்பா அலங்கரிங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா, சாந்தத்தை ரெடி பண்ணுங்க. அடுத்துனா அமைதியான ஒரு ஆவி, குவைட் ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கும். அமைதலான ஆவினா அந்த சாந்தமும் அமைதலான ஆவி ஒரே மாதிரி தான். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்டில் வாட்டர்ஸ்ன்னுவாங்க. ஸ்டில் வாட்டர்ஸ்னா அமைதலான தண்ணி. அந்த தண்ணி எப்படி இருக்கும்னா கலங்காது, எப்பவுமே அப்படியே ஸ்டில்லாக இருக்கும். போய் பார்த்தா முகத்தை பார்க்க முடியும். கலங்கிருந்தா அந்த தண்ணியில் ஒன்றுமே தெரிய முடியாது. அப்போ ஒரு ஸ்திரீயோடைய இருதயம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலும் அமைதியும் மற்றும் தெளிவை காத்து கொள்ள வேண்டும். அவங்க அந்த தெளிவு, இந்த அமைதலான ஆவி வரணும்னா அவங்களுக்கு முதல் என்ன தெரியுங்களா பயிற்சி ஆகணும்? சாந்தம் பயிற்சி ஆகணும். சாந்தம் பயிற்சி ஆகணும்னா என்ன பண்ணணும்? இப்போ முகம்லாம் நல்லா வெள்ளையாக தெரியணும்னா என்ன பண்ணுவாங்க? க்ரீம் போடுவீங்க, அப்புறமா பவுடரு. சரி, அவ்வளோதாவா? சரி, போதும். இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல, நான் நல்லா அழகாக தெரியணும்னா இதெல்லாம் போடணும்னு. அப்போ உள்ளான அழகு அழகாக நம்மை உருவாக்குனவருக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும்? அதிகமான நேரத்தை அவருடன் செலவு செய்யுங்கள். அவர் கற்றுக் கொடுக்குவார். அதிகமான நேரத்தை வசனத்தோட பயணிங்கள். சூழ்நிலைகள் வரும், வந்தா தான் ரெடியாக முடியும். சூழ்நிலைகள் வராதுன்னு இல்லை, நம்மளுடைய அமைதியை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அந்த கெடுக்கும் போது முதல் தடவை கீழே விழுந்துருவோம். அடுத்த தடவை ஞாபகம் வச்சுக்கணும், நான் போன தடவை இந்த இடத்துல கீழே விழுந்துட்டேன், தவறிட்டேன். இப்போ அடுத்த சூழ்நிலை வரும்போது நான் தவறக்கூடாது அப்படின்ற மனநிலைமை வரணும். இதெல்லாம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு அமைதி. ஒரு சின்ன உதாரணம் வந்து, வீட்டில் ரொம்ப வேலை செஞ்சுட்டு நீங்கள் டயர்டாக்குறீங்க, கணவர் வராரு, வந்த உடனே வீட்டில் ஒரு சண்டை போடுறாரு. அப்போ என்ன பண்ணலாம்? சாந்தமும் அமைதலும் இருக்கிற ஒரு ஸ்திரீ என்ன செய்வாங்க? நீங்களே சோர்ந்து போயிருக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய கணவர் வந்து வந்த உடனே சண்டை, உங்க மேலே தப்பே இல்லை, என்ன பண்ணுவீங்க? சரி, நீங்க விடுங்க. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? அமைதியா இருந்து முகத்தை தூக்கி வச்சுக்குவாங்களா? கரெக்ட். முதல்ல என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? நீங்க உங்க சண்டை இருக்கட்டும், நீங்க என்னன்னா திட்டுங்க, இப்பதானே வந்தீங்க, உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணா சொல்லுங்க, நான் பரிமாறுறேன், உட்காருங்க ஒரு 5 நிமிஷம், நீங்க தண்ணி குடிச்சேன்னு திட்டுங்க, இப்படி சொல்லி பாருங்களே, திட்டுருங்க கூட அமைதியாயிடுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அமைதி அவங்கள்ட்ட போயிடும். இந்த எல்லாமே சின்ன சின்ன பயிற்சிகள். இதுதான் தேவன் ஒரு ஸ்திரீ கிட்ட, எந்த ஸ்திரீ கிட்டன்னு பார்த்தீங்கன்னா புத்தி உள்ள ஸ்திரீ கிட்ட எதிர்பார்க்கிறார். சில பேருக்கு வந்து ரொம்ப அழுத்துதல் ஜாஸ்தியாயிடா, உட்காந்து அழுதுருவாங்க, அழுதுருவாங்க. அந்த நேரத்தில் அந்த அமைதல் எழுந்து போயிடுவாங்க, மனநிலைமை பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்க என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து அதிகமாக அழுதா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. உட்காந்து பிரச்சனையை அவர்கிட்ட விட்டுடுங்க, அவர் பார்த்துக்குவார். நடந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வு கிடைச்சாலும் சரி, தீர்வு கிடைக்கலன்னா கூட சரி, என்ன நடக்கும்? அதிகபட்சம் என்ன நடக்கும்? அதிகபட்சம் என்ன நடக்குங்க? ஒரு பிரச்சனையில இருக்கிறோம், அதிகபட்சம் என்ன நடக்கும்? பிரச்சனையிலேருந்து வெளியவே வர முடியாது. என்ன நடக்கும்? கடைசியில் மரணம் தானே. அது பிரச்சனை தீர்ந்தா கூட ஆகுது தானே, ஆகுதா இல்லையா? அப்போ இந்த பிரச்சனையோடவே வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அதாவது யோசிச்சு வாழ்ந்துன்னு இருக்கிறோம். கடைசியில் அங்கே தானே போய் நிற்கிறோம். அந்த பிரச்சனையை விட்ட விட்டுட்டு இருக்கிற கொஞ்ச நாளாவது கொஞ்சம் நிம்மதியாக வாழணும். அந்த மைண்ட் யாருக்கு வருதோ, எந்த ஸ்திரீக்கு வருதோ, அவங்க அமைதலோட ஆவிக்குள்ளே போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே யோசிச்சுன்னு இருந்தாங்கன்னா அமைதியே கிடைக்காது. அப்போ அந்த 2 ஸ்திரீகளுக்கு வேறுபடுத்தி வித்தியாசத்தை காமிக்கிறார் பாருங்க. ஒரு ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ, இன்னொரு ஸ்திரீ புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி இல்லாத ஸ்திரீ கிட்ட என்ன குணலட்சணம் இருக்கு? எது மேல அதிகமான நாட்டம்? வெளித்தோற்றமான அலங்கரிப்புக்கு நேரத்தை வீணாக்குவாள். புத்தி உள்ள ஸ்திரீ
உள்ளான அழகு அது எது? சாந்தம், அமைதல் உள்ள ஆவி. போன முதல் பாகத்துல சகோதரிகள் எல்லாரும் ஆன்சர் பண்ணீங்க, சகோதரர்கள் யாருமே பேசல. இந்த 2ஆம் பாகத்துல சகோதரிகள் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் எதிர்பார்த்தேன். சாந்தமும் அமைதல் உள்ள ஆவிதான், இதுதாங்க உள்ளான அழகு. இந்த அழகை காட்டிலும் வேற எல்லா அழகும் வீண்தா, வேஸ்ட், வீண்தா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது நான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு குணலட்சணம் 3 பார்க்குறோன்னு சொன்னீங்க இல்லைங்களா, 2வது பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த வசனத்தை கவனிங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு, அதுல வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தர்ன்ற இந்த வசனத்தின் வார்த்தை. இயேசு கிறிஸ்துக்கு எப்படி நீங்க கீழ்ப்படிவீங்க பாருங்க. இதை உற்று கவனிச்சா தான் இதுக்குள்ள இருக்கிற விஷயமே தெரியும். மனைவிகளே, இயேசு கிறிஸ்துக்கு எப்படி கீழ்ப்படுவீர்கள்? எப்படி கீழ்ப்படுவீர்கள்? பயபக்தி சரி, அது வரலாம். எப்படி கீழ்ப்படுவீர்கள்? ஒரு சின்ன உதாரணம். அவர் சொன்னாருன்னா அவர் தப்பா சொல்வாரா? இயேசு கிறிஸ்து அவர் சரியாதான் செய்வார். அப்போ கணவர்களும் தப்பா சொல்ல மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்கா? நீங்க இயேசு கிறிஸ்துக்கு எப்படி கீழ்ப்படுவீங்களோ அப்படி புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்கள்ன்றார். ரொம்ப உச்சகட்டமான வார்த்தைங்க. நல்லா மைன்யூட்டா கவனிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு எப்படி கீழ்ப்படுறீங்களோ அந்த மாதிரி யாருக்கு கீழ்ப்படின்னு சொல்றாரு தெரியுங்களா? புருஷனுக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படினா அடிமை கிடையாது, அதுவும் நான் சொல்லிடுறேன். கீழ்ப்படினா அடிமை கிடையாது. இவங்க இதை வந்து நம்ம கடந்த பாகத்துல பார்த்தோம், தலை சரீரம் அப்படின்னு சொல்லி. தலை தனியா தானா போக முடியுமான்னு ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லையா? போக முடியாது. இப்போ எடுத்துக்கோ, சரீரம் தானே மனைவி, இந்த சரீரம் தானா போக முடியுமா? போக முடியாது. தலையும் தானா போக முடியாது, சரீரமும் தானா போக முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரீரத்தோடைய கை தானா செயல்பட முடியுமா? அப்போ இந்த கை இப்படி பண்ணணுன்றது கமாண்டு எங்கேருந்து வருது? தலையிலேருந்து வருது. நல்லா புரிஞ்சுக்கணும், அதுதான் அந்த விஷயம். அப்போ இந்த சரீரம் தலைக்கு அடிமையா? இல்லை. இவங்க 2 பேருமே ஒன்னா செயல்படுறாங்க. அதாவது இவங்களுடைய சிந்தனைகள், செயல்பாட்டுக்கள், அடுத்து குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள், அடுத்து நம்ம என்ன செய்யலான்றது 2 பேருமே எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா ஒன்னாக செய்யணும். அப்படி செய்யும் போது தான் மனைவிகளே, உன்னுடைய புருஷர்களுக்கு கிறிஸ்துக்கு நீங்க எப்படி கீழ்ப்படுறீங்களோ அப்படி என்ன பண்ணுங்க, அப்படி நீங்க உங்களுடைய சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்வார். அப்ப இவங்க 2 பேருமே எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை, ஒரே மாதிரி செயல்பாடு. இப்போ மனைவி இந்த பக்கம் போறாங்க, கணவர் இந்த பக்கம் போறாங்கன்னா இது ஒரே சரீரமா? என் தலை இப்படி போன்னு சொல்லுது, என் கால் இப்படி போகுது, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? பக்கவாதம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பேரலிஸ். இப்படி நடுக்கணும்னு வாங்க, கால் இப்படி போயிடும், தலைக்கும் சரீரத்துக்கும் கனெக்ஷனே இருக்காது. அப்படி முடுங்கி போற குடும்பங்கள் நிறைய உண்டு. ஏன் அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே சிந்தனை கெடில. அப்ப அந்த ஒரு சிந்தனை வரணும் இல்லையா? அது எப்படி வருது? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். அந்த ஒரு சிந்தனை வர வைக்கணும்னா தேவன் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். ஆனால் அது பார்க்கறதுக்கு முன்னாடி, அப்போ தலையும் சரீரம்னா இவங்க 2 பேருமே எப்படி போகணும்? ஒரே மாதிரி நோக்கத்தில் இருக்கணும். இவங்களுடைய பயணம், இவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவா இருக்கணும்? ஒன்னா தான் இருக்கணும், வேற வேற இடத்துல இருக்கக்கூடாது. அப்ப திருப்பி கவனிங்க, புத்தி உள்ள ஸ்திரீ புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்களா? கீழ்ப்படிய மாட்டாங்களா? கீழ்ப்படிவாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அவருக்கு எதிர்த்து பேசி அவரை திட்டி தூசிச்சு போயிடுவோமா? அவரை அடிக்குவோமா? யாருன்னா கணவர்கள் அடிக்கிறீங்களா? இல்லை, சில பேரை தெரியும், அதனாலதான் நடந்திருக்குது. ஆமாங்க, சில பேர் வந்து கணவர்களை போட்டு நல்லா சாத்துன்னு சாத்தி இருக்கிறாங்க. சரி, அது வேற விஷயம். கவனிங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுறத போல என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. கிறிஸ்துக்கு எதிர்த்து பேசுவோமா? நம்ம எதிர்த்து பேச மாட்டோம்ல. அப்ப மனைவிகள் கணவர்களுக்கு நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க, பேசக்கூடாது. புரிஞ்சுச்சா? பேசணுமா? அவங்க தப்பு. அதுக்கு இன்னொரு பாயிண்ட் வருது, நீ சிஸ்டர் சொல்றது அடுத்த பாயிண்ட்ல வரும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற கணவர்கள் நம்ம சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டாங்க, தப்பா இருக்குவாங்க. அவங்கள எப்படி திருத்துறது?
அதுக்கும் தேவன் ஒரு வழி சொல்றார். அதுதான் 3வது பாயிண்ட். கவனிக்கலாம். திருப்பி புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. கவனிங்க. புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ண மாட்டாங்கோ? கணவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிறத போல. ரொம்ப கஷ்டமா இருக்கா? தெரியுது. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிறது இந்த புருஷனுக்கு எப்படி பிரதர் கீழ்ப்படிய முடியும்னு கேட்குவீங்க. இவர் என்னவோ சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க கணவர்களுக்கு. அந்த நிக் நேம்ஸ்ன்னுவாங்க, பேர் சொல்லி கூப்பிடுறது. கணவரை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி அவரை பற்றி தப்பாக பேர் சொல்லி கேலி பண்ணின்னு இருக்குவாங்க. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு என்னைக்காவது இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்களான்ட்டு. அப்போ யாருக்கு பயப்படணும்? அவருக்கு பயப்படணும். அந்த பயம் இருக்கிற ஸ்திரீ தாங்க வீட்டை கட்டுகிற ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ. அப்போ முதல் குணலட்சணம் என்ன தெரியுங்களா? முதல் ஒரு ஸ்திரீக்கு இருக்கிற வேண்டிய முதல் குணலட்சணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுற பயம். அந்த பயம் இருந்தால் இதெல்லாம் வந்துடும். அந்த பயம் இல்லைன்னா எதுவுமே வராது. குடும்பத்துல எல்லாம் உட்காந்து இருக்குவாங்க, கணவர் வெளியே போயிட்டு இருக்குவாரு, அவரை பத்தி நல்லா ஜோக் அடிச்சு சிரிச்சுன்னு இருக்கும், அவங்களை கேலி பண்ணின்னு இருக்காங்க. பார்த்துருக்கிறீங்களா? இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணியிருக்கிறீங்களா? இல்லையே. அப்போ இதை யார் பார்க்கறது? தேவன் பார்க்கிறார். அடுத்து அதிலே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. உங்க சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்போ நல்லா கவனிங்க. இந்த கீழ்ப்படிதல்ல ஒருவேளை கணவன் தப்பா சொல்றாரு, நீ இந்த தப்பான வேலையை செய்யின்ட்டு, அதாவது தேவனுக்கு விரோதமானதை செய், பொய் சொல்லு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குறாருன்னா மனைவிகள் அதுக்கு கீழ்ப்படிவாங்களா? கீழ்ப்படியக்கூடாது. அப்போ இவங்க என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்றது தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றதா இருந்தா என்ன பண்ணலாம்? கீழ்ப்படிலாம். இவர் சொல்றது தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்புடையது அல்ல, தேவனுக்கு விரோதமா இருக்கு, அப்போ யாருக்கு கீழ்ப்படினோம்? அப்போ தேவனுக்கு கீழ்ப்படினோம். புரியுதுங்களா? அந்த பகுத்தறிவு இருக்கணும் நம்மளுக்கு. அதாவது டிவைட் பண்ணி பார்க்கணும், இது சரியா, இவங்களுக்கு தப்பா சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை இவங்களுக்கு சொல்றது தேவ சித்தத்தின் பிரகாரம் இருக்கான்ட்டு. இப்போ ஒரு கணவர் அவர் தேவனுக்குள்ளவே இல்லை, சத்தியத்தில் இல்லை, தப்பான வழியில இருக்கிறார், சரிங்களா? அவர் எப்படி திருத்துறது? இந்த வசனத்தை வாசிங்க, நல்லா கவனிங்க. இதுல இருக்கு. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால், கவனிங்க, அந்த கணவர் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. அப்ப அவங்க எதை பார்க்குவாங்க தெரியுங்களா? பயபக்தி உள்ள நடத்தை. அப்ப நம்ம அந்த ஸ்திரீ கிட்ட என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, பயமும் பக்தியும் இருக்கணும். யார் மேல? தேவன் மேல. எப்படி தெரியுங்களா காமிக்குவாங்க? நீங்க என்ன தப்பா தான் நடத்துறீங்க, என்ன அடிக்கிறீங்க, நீங்க தவறான வேலை செய்றீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னுடைய வசனத்துல என்ன சொல்லியிருக்குதுன்னா, உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. நான் அவருக்கு பயப்படுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. திருமணம் செய்து வைத்திருந்து தேவன், நான் அவருக்கு பயப்படுறேன், அவருக்கு பக்தியா இருக்க விரும்புறேன், நீ என்ன பண்ணாலும் உனக்கு மரியாதை கொடுன்னு சொல்லியிருக்கு வசனம், அதனால நான் மரியாதை கொடுத்துட்டா கொடுக்குவேன். பண்ணி பாருங்களே, மாறிடுவாங்க. வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிங்க. 2ஆம் வசனம். போதனையின்றி, அதாவது என்ன அர்த்தம்? நீங்க போய் அவங்களுக்கு வசனத்தை சொல்ல வேண்டியதில்லை. போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இது தேவனே சொல்றாருங்க. இந்த மனைவியோடைய நடத்தையினால அவங்க பார்த்து என்ன தெரியுங்களா பண்ணுவாங்களா? கத்துக்குவாங்களாம். அதாவது இவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா போதனை ஆயிடும். இவங்களோட பயம் பக்தி இவங்களுடைய செயல்பாடை பார்த்துட்டு, ஓ இப்படித்தான் நானும் இருக்கணும்னு சொல்லி வசனத்தை பார்த்து கத்துக்க மாட்டாங்களா, உங்களை பார்த்து கத்துக்குவாங்களா? அப்ப நம்மளை பார்த்து கத்துக்கணும்னா நாம எப்படி நடக்கணும்? பயபக்தியுடன் நடக்கணும். அப்ப பயம்னா என்ன, பக்தினா என்ன? தேவனுக்கு பயப்படுற பயம்னா அவர் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படினோம், அதுதான் பயம். அவர் சொல்ற வார்த்தையை கீழ்ப்பட்டு அப்படியே நம்ம நடக்கும்போது அவர் மேல இருக்கிற பக்தியை நாம் காமிக்கிறோம், உறுதிப்படுத்தி காமிக்கிறோம். அப்போ ஒரு சகோதரி பைபிளை படிச்சு கணவனுக்கிட்ட போய் சொல்லி வாங்க சத்தியத்துலன்னு சொல்றது முக்கியம் இல்லையா? நம்மளுக்கு ஏற்கனவே தேவன் கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் அந்த கணவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறது தான் முக்கியம். புரியுது இல்லைங்களா? அப்படி வாழ்ந்து காமிக்கும் போது அவர்கள் அந்த சகோதரியோடைய பயபக்தி நிமித்தமாக வார்த்தையின்றி அவர்கள் மனம் மாறுவாங்க.
இது எவ்வளோ பேர்னால செய்ய முடியுது? கஷ்டமா இல்லையா? அவன் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை சொல்கிறேன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. இவங்க வசனத்தை கேட்டுட்டாங்களா, இவங்க என்ன பண்ணலாம்? இப்போ அதில் நடுக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு. அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. உன் புருஷர்களுக்கு என்ன பண்ணு? மரியாதை கொடு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? மரியாதை கொடுக்குவாங்க. கணத்தை செலுத்துறோம். நீ மோசமானதான், ரொம்ப கெட்டுங்க தான். நீங்கள் என்ன சரியாகவே நீங்கள் நடத்தலை. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்? வசனத்துக்கு நான் வாழ்கிறேன். உங்களை மாதிரி நான் இருக்க மாட்டேன். நான் வாழ்ந்து காமிக்கிறேன். என்னை பார்த்தாவது நீங்கள் திருந்துங்க. சொல்ல மாட்டாங்க, செய்வாங்க. அப்போ ஒரு ஸ்திரீ கிட்ட என்ன தேவை? பயபக்தி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற ஸ்திரீகள் கூட இருக்கிறாங்க. அவங்களது இன்னொரு வேற விதமான போராட்டம். அதாவது பயபக்தி வேற மாதிரி இருக்கும். இப்போ வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு ஒரு பொறுப்பில் இருக்குவாங்க. ஆஃபீஸில் நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு கீழே சில பேர் என்ன பண்ணுவாங்க? வேலை செய்வாங்க. அப்புறமா அவங்க வேலைக்கு வான் கூப்பிட்டா வந்துட்டு போவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அதே மைண்டில் இருக்குவாங்க. அவங்களுடைய கணவரை என்னவா மாற்றிடுவாங்கன்னா ஜூனியர் ஸ்டாஃபாக மாற்றிடுவாங்க. ஆமாம், அவங்க ஒரு வேலைக்காரனா, நீ வா, நீ போ, அது பண்ணு, இது பண்ணு. ஏன் அப்படி ஆகுதுன்னா, மனைவியோடைய சம்பளத்தோடைய ஏற்றத்தாழ்வு. சகோதரிகள் சில இடத்துல அதிகமாக சம்பாதிக்கலாம், கணவர்கள் சில இடத்துல குறைவாக சம்பாதிக்கலாம். அந்த அதிகமாக சம்பாதிக்கிற ஸ்திரீகள் கணவர்களை எந்த நேரத்திலையும் தன்னுடைய ஆஃபீஸ் பாய் மாதிரி நடத்தக்கூடாது. நடக்குது. அதனால தான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறோம். நிறைய இடத்துல பார்க்குறோம். உலகத்திலே இப்படி தான். அவங்க கணவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. உன்னை காட்டிலும் எனக்கு அதிகமாக தெரியும், நீ எனக்கு வேண்டாம். அதாவது நீ தான் இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு போட்டோன்னு ஒன்றும் இல்லை, எனக்கிட்ட என்ன இருக்குது? காசு இருக்குது. அதனால நான் எந்த முடிவு வேணுமாதாலும் எடுத்துக்கலாம். என்னோட இஷ்டத்துக்கு நான் வாழலாம். என்னோட இஷ்டத்துக்கு எனக்கு என்ன தேவையோ நான் வாங்கிக்குவேன். அந்த மைண்ட் ஒண்டி வந்ததுன்னு வைங்களேன், எவ்வளோ வருஷம் வேலை செய்ய முடியும்? 40 வருஷம், 50 வருஷம், 55 வருஷம், 60 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிடணும். ஒருவேளை தேவன் உங்களுக்கு 80 வயசு ஆயுஸ் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? காசெல்லாம் இருக்கிறதெல்லாம் யாராவது காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒன்று. அடுத்து பெலன் போயிடும். அதுக்கப்புறமா அழகு நம்புறோம் பாருங்க. ரொம்ப நம்பிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகளுக்கு தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க. சகோதரர்கள் ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. அழகு ரொம்ப நம்புறாங்க. அந்த அழகெல்லாம் வீண் போயிடும். அது எல்லாமே மாயா. அப்புறமா ஒரு 30-40 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த சதெல்லாம் தொங்கிடும், ஷ்ரிங்க் ஆகிடும். அது கூட இப்போலாம் புதுசாக மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டு முகத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறாங்க. இருக்கு இந்த மாதிரி. அப்போது இதெல்லாமே மாய, இதெல்லாம் வீண். அப்போது அடுத்து நீங்கள் கடைசி நாட்களில் வாழும்போது உங்கள் கணவனே இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்க கை விட்டுடுவாங்க. உங்ககிட்ட அழகும் பணமும் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருமே இருக்குவாங்க. இது ரெண்டுமே போயிடுச்சுன்னா நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யார் மட்டும் தான் இருக்குவாங்கன்னா, தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்த அந்த உறவு மட்டும் தான் நீடிக்கும். மீதி எல்லாம் போயிடும். இது எல்லாமே பாதியில் வரும், பாதியிலே போயிடும். அப்போது இந்த வேலை செய்கிற ஸ்திரீகள் கூட என்ன அதிகமான அந்த உச்சக்கட்ட சிந்தனை வந்துடக்கூடாதுன்னா, நான் வேலை செய்கிறேன், எனக்கு காசு இருக்குது, எனக்கு சம்பாதனை இருக்குது, அதனால நான் உன்னை காட்டிலும் பெரியவர், அந்த சிந்தனை மட்டும் ஸ்திரீகளுக்கு வரவே கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா அவங்க புத்தி உள்ள ஸ்திரீ இல்லை, அவங்க எந்த ஸ்திரீ? புத்தி இல்லாத ஸ்திரீ வகைக்கு போயிடுவாங்களாம். இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது ஸ்திரீகளுக்கு. அதாவது ஒரு பலவீனம். என்ன பலவீனம்னா கம்பேரிசன். அதாவது இங்கே இருக்கிற கணவரையும் அங்கே இருக்கிறவர்களையும் கம்பேர் பண்ணினே இருக்குவாங்க. நீயும் இருக்கிறியே, அவங்க வீட்டில் பார். நீயும் என்ன இப்படி திட்டினேகிறியே, எனக்கு எதுவுமே வாங்கியே கொடுக்கலையே, அங்கே பார் எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க பார். அப்போ என்ன பண்ணுறாங்க? கம்பேர் பண்ணுறாங்க. பண்ணக்கூடாது. தேவன் என்ன யாருக்கு கொடுத்துருக்கிறாரோ அது அவங்களுக்கு தான். வேற எதுக்குமே ஆகுது. இந்த சுண்ட விரலில் போடுற மோந்திரத்தை எடுத்து நீங்கள் கட்டை விரலில் போட முடியுமா? அதுக்கு தமிழில் ஒரு சொல்லுவாங்களே, விரலுக்கு ஏற்ற வீக்கோன்னு வாங்க, அவ்வளோதான். அப்போது என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே இருக்கிற பிரச்சனை தெரியாது. இந்த கரையிலேருந்து அந்த கரையில் பார்க்கும்போது அது பசுமையாக தெரியும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அது பசுமை இல்லை, ஒரு போர்டு போட்டு பசுமைன்னு எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு. போனால் தான் தெரியும் உங்களுக்கு. அப்போ எப்போவுமே இங்கத்துலேருந்து பார்த்தா அவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. இது ஒரு பலவீனம். அப்போ கம்பேரிசனை என்ன பண்ணிடணும்? இன்னியுடன் விட்டுடணும். இதெல்லாமே யார்கிட்ட இருக்கிற குணலட்சணம் யார்கிட்ட இருக்கக்கூடாதுன்னா, இந்த 3 பாயிண்ட்டை திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம். ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொன்றா. முதல், புத்தி இல்லாத ஸ்திரீடத்தில் எதுக்கு அவங்க நேரத்தை அதிகமாக கொடுக்குவாங்க?
வெளித்தோற்றமான அலங்கரிப்புக்கு நேரம் அதிகமான வீண். ஆனா எந்த அலங்காரத்துக்கு நேரத்தை கொடுக்கணும்? சாந்தமும் அமைதலான ஆவி, அது எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அது மறைந்து இருக்கிறது, யார் கண்ணுக்கோ தெரியாது. அப்போ இன்னிலிருந்து சகோதரிகள் எதுக்கு நேரத்தை அதிகமா கொடுக்கலாம்? நீங்க இப்ப தேவனுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிடுங்க, எதுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கலாம் தேவனுக்கு. சரி, அப்ப நாளில இருந்து, ஏன்னா குவிஸ் ப்ரோக்ராம் நடக்கும் போது மட்டும் பைபிள் ஸ்டடி வீட்டில் எல்லாருமே பண்ணுவோம். ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துறோம். நான் பார்த்துருக்கிறேன், எல்லாரும் மீட்டிங் போடுவாங்க, சகோதரிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு. நேரத்தை சாயங்காலத்தில் போய் பைபிள் ஸ்டடி பண்ணுவாங்க. ஆனால் குவிஸ் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே, எக்ஸாம் நம்ம ஸ்கூல்ல முடிஞ்சிட்டு சம்மர் ஹாலிடேஸ் வருது பார்த்தீங்களா, படித்த புக்கெல்லாத்தையும் அந்த என்னது காயலாங்கடைக்கு தூக்கி போட்டு நல்லா ஜாலியாக ஆடின்னு இருக்குவாங்க பாருங்க. அந்த மாதிரி குவிஸ் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே பைபிள் ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்த வருஷம் திருப்பி பைபிளை தொடுறது. ஏன் தெரியுங்களா? அது நடத்துகிறோம், அந்த பழக்கம் அப்படியே வரணும், தொடர்ந்து வரணும். நாம் குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோமோ இல்லையோ, பைபிள் ஸ்டடியை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. டெய்லி படிக்கணும், ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிங்க. நான் சமீபத்தில் ஒரு பகுதிக்கு போயிருந்தேன், நடந்த சம்பவம் தான். அவங்க சத்தியத்தை கேட்டு சில மாதங்கள் தான் இருக்குது, அவங்க சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கேட்டுனே இருக்கிறாங்களாம். அவங்க எந்த அளவுக்கு கேட்டு 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 எந்த அளவுக்கு சிந்தனை மாறி இருக்குன்னா, 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தவர்கள் 3 மாசத்துக்கு அப்புறமா வேற மாதிரி ஆயிட்டு இருக்கிறாங்க. அந்த சகோதரி பேசுறாங்க என்கிட்ட, பிரதர் 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப பெருமையாக நகைலாம் போட்டுக்குன்னு நான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன். இப்போ அப்படியே எதுவுமே எனக்கு இஷ்டமே வரமாட்டேன்னு, எல்லாத்தையும் நான் கழட்டி வச்சுருக்கிறேன், வெறுப்பா இருக்கு எனக்கு, நான் எப்படி இந்த சபை வாய்ப்புக்குள்ள போக முடியும், இன்னும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்டால் கூட அந்த பேர் சொல்கிறாங்க, கரெக்டாக அந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. எப்படி நேரத்தை எதுக்கு அதிகமாக கொடுக்க தொடங்கிட்டாங்க? தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்க தொடங்கிட்டாங்க. நம்மளது தான் சத்தியம் கேட்கணும்னு இல்லை, உங்களுக்கு வேத வசனத்தை நீங்கள் படிச்சுன்னு போகலாமே, பைபிளோடைய ஆடியோ இன்னும் கேட்கலாமே நிறைய. அதுக்கு நேரத்தை கொடுங்க. வேலை செய்யும் போதே இயர்ஃபோன் போட்டுக்குன்னு ஏதாவது ஒன்று கேளுங்க. காலையில் நம்ம காலை வெளிச்சம் வருது, எவ்வளோ பேர் கேட்குறோம், நோட்ஸ் கேட்குறோம். ஆனால் நோட்ஸ் எடுக்கிறோமான்னு பாருங்க, எழுதுருமான்னு பாருங்க. அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தேவையாக இருக்கும். உங்களுடைய டைரியை மெயின்டைன் பண்ணுங்க, எழுதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி யார் செய்கிறாங்களோ அவங்க உள்ளான அழகுக்குள் வளர்ந்து நிற்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைனா இன்னைக்கு நான் சொன்னது ஒரு காத்தா தான் இருக்குது, சொன்ன போன, இது தேவன் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பயன்படுத்துவார். நம்ம இங்கே உள்ளவர்கள் பயனடையணும். அடுத்த 2வது பாயிண்ட், அந்த சகோதரி, அதாவது ஒரு புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் புத்தி இருக்கிற ஸ்திரீ இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிறத போல கணவனுக்கும் கீழ்ப்படிவாங்க. 3வது, அந்த ஸ்திரீ பயபக்தியும் இருக்காது, அப்புறமா நல் நடத்தையும் இருக்காது. எது? புத்தி இல்லாத ஸ்திரீக்கு. ஆனா புத்தி உள்ள ஸ்திரீக்கு என்ன இருக்கும்? பயபக்தியும் இருக்கும், நல்ல நடத்தையும் இருக்கும். இந்த ஸ்திரீ வீட்டை கட்டிடுவாங்க. இன்னொரு ஸ்திரீ இருக்கு, அந்த ஸ்திரீ வீட்டை தன் சொந்த கையால் இடித்து போட்டுருவாங்க. எப்படி இடித்து போடுவாங்க? ஒன்றும் இல்லைங்க, பசங்க வளர்றாங்க இல்லைங்களா, அடுத்த தலைமுறை நம்மளை பார்த்து வளர்றாங்க, அதே மாதிரி அவங்க ஆயிடுவாங்க. ஒரு விஷயம் யாருக்குமே ஆயிடுச்சு, முடிச்சிட்டோம். 3 பாயிண்ட் போதும். ஏன் 3 பாயிண்ட்ல நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரிகளுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது, உண்மைதாங்க, பிடிக்காது. எத்தனைங்களா பிடிக்காது? அட்வைஸ் ஜாஸ்தி பண்ணால் பிடிக்காது. ஆமாம், அது மற்றவர்கள் பயன்படுத்துகிற சீப்பு மதியம் எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க. போதும். அதனால 3 பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட்டே தியானம் பண்ணி அதில் நம்மளுடைய குணங்களை வளர்க்குறதுக்கு பார்க்கலாம். இது சகோதரிகள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. சகோதரிகள் தெய்வீக குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி. இப்போ கணவன் மனைவி சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து சந்ததி, அதாவது அவங்களுடைய பிள்ளைகள். இப்போ அடுத்து எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி சேர்ந்து 2 பேரும் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்.